ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று கேள்விஞானி ஆண்டனி ஜோசப். ஒரு வகை திறனை வேறு வகை சிக்கலுக்கு தீர்வாக பயன்கொள்ள வைப்பதே ஆற்றல் மிகு நுண்ணறிவு. மொழி ஆளுமையின் முதல் படியான அது மனிதருக்கு மனிதர் வேறுபடும் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் நோம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இதை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வள்ளுவர் பேசியிருக்காரு. ஒருத்தர் தான் கேள்விப்படுற விஷயங்கள் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் வழியாக கூட நிறைய கற்றுக்க முடியும். பாடத்திட்டத்தின் வழியாக திணிக்கப்படுற கல்வி ஞானம் நிரந்தரமாக இருக்கா அப்படிங்கிறதுல அறிஞர்களுக்கு சந்தேகம் உண்டு. அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வலுக்கட்டாயமாக நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பறந்துபட்டதாக இருக்க சான்ஸே இல்லை. படித்து மனப்பாடம் செஞ்ச பல விஷயங்களை ஒரு முறை பரீட்சை எழுதி முடித்த கையோட காற்றுல போடுறது தான் யதார்த்தம். கற்றல், மனதில் நிறுத்துதல், வார்த்தையில் வடித்தல், மதிப்பெண் பெறுதல் அப்படிங்கிறது ஒரு வட்டம். இதை மட்டுமே பாடப்புத்தக ஞானம் நம்பி செயல்படுறதுனால கடைசி நோக்கம், அதாவது மதிப்பெண் பெறுறது நிறைவேறிய கையோட மனதிலிருந்து அகன்று போயிடுது. கல்வி ஞானமா கேள்வி ஞானமா எது நம்ம நினைவில் நீண்ட காலம் தங்குது? சிக்கலான தருணங்களில் எது நமக்கு ஆபத்தில் உதவுது? இப்போது வேலைக்கு போகிறதுக்கு கல்வி ஞானம் கொடுக்குற சான்றிதழ் வேணும், ஆனால் வேலையை செய்யறதுக்கு கேள்வி ஞானமே அதிகம் உதவுதுங்கிறது பல அறிஞர்களோட கருத்து. ஆனால் கேள்வி ஞானத்தையே கல்வி ஞானமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத எனக்கு காட்டிய மாணவர் தான் ஆண்டனி ஜோசப். புலனுணர்வு உளவியல், அதாவது காக்னிடைன் சைக்காலஜி, இதோட தந்தை என போற்றப்படுபவர் அல்ரிக் நெய்சர். இவர் பிறந்தது ஜெர்மன், ஆனால் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு கல்வியாளர். மனித வாழ்வில் நினைவாற்றலின் பங்கு குறித்தும் கல்வியின் மொழி வழி தகவல்களை நமது மனம் நிரந்தர அறிவாக மாற்றும் வழிகள் குறித்தும் ஆராய்ச்சி செஞ்சவர் இவர். நினைவாற்றலுங்கிறது தானாகவே உருவாகிறது கிடையாது, அது ஒவ்வொரு குழந்தையாலும் சுயமாக கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொன்னார் நெய்சர். தகவல்களோட அறிவை மனசில் ஏற்றுறதுக்கு உரு போடுறது அதை நிரந்தர அறிவாக மாற்றாது அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு ரயில் பயணத்தில் உடன் பயணிப்பவர்கள் குறித்த நினைவுகள் நம்ம மனசில் எவ்வளோ நாள் அல்லது எவ்வளோ நேரம் நினைவில் இருக்கும்? நம்மளோட சுற்றமாய் வாழும் பக்கத்து வீடுகளில் வசிப்பவர்கள் குறித்த நினைவுகள் எவ்வளவு நிரந்தரத்தன்மையோடு இருக்கும்? இந்த ரெண்டையும் ஒப்பிடலாம். அப்புறம் கூடவே நம்மளோட இல்லத்தில் வாழும் மனிதர்கள் குறித்த நினைவுகளையும் ஒப்பிடலாம். பள்ளி பாடங்களும் இப்படிப்பட்டவை தான் அப்படிங்கிறாரு அறிஞர் நெய்சர். நினைவாற்றலில் பதிந்து ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு அங்கமாக மாறணும்னா அதனுடைய உட்கூறாக நாமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உளவியல் கண்டுபிடிப்பு. தான் சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவமாய் மாறாத வரையில் கல்வி நிரந்தரமான அறிவாக மாற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார் அவர். தன் அனுபவ பிரதிநிதித்துவ நினைவாற்றல், அதாவது ரெபிசோடிக் மெமரி அப்படிங்கிற ஒரு பதத்தை கல்வியில் அவர் தான் அறிமுகம் செஞ்சார். பள்ளி கல்வியில் பெரும்பாலான தருணங்கள் தகவல்களை உருப்போடும் நடவடிக்கையில் செலவாகிறது தான் நம்ம பார்க்குறோம். அந்த முறையில் கற்பவர்கள் அதில் ஒரு பாகமாக இணைவதே இல்லை, அதுதான் யதார்த்தம். அவை ஒரு ரயில் பயணத்தின் போது நண்பர்கள் போல பயணம் முடிந்ததும் நினைவிலிருந்தே விரைந்து உதிர்ந்து போயிடுது. பல நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கு 14 வருடங்களுமே ரயில் பயணம் போல ஆயிடுது. இது எவ்வளோ பெரிய அபத்தம்! நினைவாற்றல் விஷயத்தில் இதையும் மீறி புதிய எல்லைகளை தொட முடியும்னு எனக்கு காட்டியவர் தான் ஆண்டனி ஜோசப். 9ஆம் வகுப்பு மாணவராக தான் எனக்கு ஆண்டனி ஜோசப் அறிமுகம் ஆனார். அவர் தீவிர ரஜினி ரசிகர். அவர் சினிமா வெறியர்னு எனக்கு தெரிஞ்ச போது எல்லா ஆசிரியர்கள் மாதிரி எனக்கும் அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சுங்க. வந்த படம், வராத படம், வரப்போகிற படம், இப்படி எல்லா திரைப்படங்களும் அத்துப்படி, குறிப்பாக ரஜினியோட படங்கள். அவருடைய பாடி லாங்குவேஜே ரஜினி மாதிரி தான் இருக்கும். அவரை தூற்றாத ஆசிரியர்களே இல்லை. ரஜினி படம் தான் இல்லை, பொதுவாக அவர் ஸ்கூலுக்கு வரலன்னா அன்றைக்கி ஏதோ புது படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவரோட ஸ்கூல் பேக் எடுத்து பார்த்தா சினிமா பாட்டு புத்தகம், அப்புறம் டெய்லி பேப்பரில் வர்ற திரைப்படங்கள் குறித்த பேப்பர் கட்டிங்ஸு இதெல்லாம் தான் இருக்கும்.
அதுக்கு நடுவில் தான் அவர் பாடப்புத்தகத்தையே தேடுவார். ஆசிரியர் வகுப்பில் இல்லாத பொழுதுகளில் எப்போதும் அவனுடைய வகுப்பறையில் ஆண்டனி ஜோசப்போட ராஜ்யம்தான். பல்வேறு நடிகர்களோட குரலில் மிமிக்ரி செய்கிறது அவருக்கு கைவந்த கலை. அவருடைய டேலண்ட்டை பார்த்து முழு வகுப்பே குதூகலிச்சு கொண்டாட்டமாக இருக்கும். இதை நான் பல நேரம் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். ஆனால் பாடங்களில் மதிப்பெண் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ரொம்ப சோகமாயிடுவார். அவருடைய மதிப்பெண் குறித்து எல்லா ஆசிரியர்களும் அவர் மீது பாய்ந்த ஒரு துயர நாளில் தான் நான் அவரோட பேசினேன். எந்த திரைப்படத்தில் உள்ள வசனத்தை சொன்னாலும் அந்த படத்தோட பேரை கரெக்டாக சொல்கிற அளவுக்கு மெமரி பவர் இருக்கிற ஒரு ஆளால் படிக்க முடியாதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்ன அற்புதம்! அடுத்த மந்த்லி டெஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கணிசமான மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டாரு. குறிப்பாக என்னோட பரீட்சை அறிவியலில் 70 மார்க் வாங்கி என்னை இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்கிட்டாருங்க. கண்டிப்பாக இவர் காப்பி தான் அடிச்சிருப்பாரு அப்படின்னு வகுப்பே பேசிகிட்டு இருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்டேன். அது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தந்த விளக்கம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை சார், கேள்விகளை நடிகர் வாரியாக பிரிச்சுக்கிட்டேன். இது ரஜினி கேள்வி, மடன்னு ரஜினி மாதிரி அதுக்கான விடையை மிமிக்ரி செஞ்சாருங்க. இது சிவாஜி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு விடை சிவாஜி குரலில் வெளில வந்துச்சு. கமல் முதல் கவுண்டமணி வரை, சத்யராஜ் முதல் வடிவேலு வரை வெவ்வேறு கேள்விகளுக்கு விடைகளை மிமிக்ரி செஞ்சு வகுப்பறையை வியப்பில் ஆழ்த்தினார் ஆண்டனி ஜோசப். கேள்வித்தாளில் இது ரஜினி கேள்விங்கிற புரிதல் வந்தோடனே விடை தானா ரஜினி சாயலில் கொட்டுகின்ற நினைவாற்றல் விந்தையது. கேள்வி ஞானமாக மனதில் பதிகிற சினிமா ரசனையை கல்வி ஞானம் பெற பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சவர் ஆண்டனி ஜோசப். இப்போது ஆண்டனி ஜோசப் ஒரு வழக்கறிஞர். மீண்டும் சந்திப்போம். நன்றி.